இன்னொரு கதை சொல்லட்டும். இதுவும் நம்ம நிறைய கதைகள் படிப்போம், நிறைய சிறுகதைகள், நாவல்கள், புதினங்கள் இப்படி நிறைய படித்தாலுமே நிறைய விஷயங்கள் மறந்துடுது. ஒரு சில விஷயங்கள் அப்படியே மனசுல நிற்கிது. அப்படி சில எழுத்தாளர்கள்லாம் நம்ம ஆச்சரியப்படுத்திய ஒரு வரிசையில் நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எப்போவுமே மனசுக்குள்ள நிற்கும். நான் நிறைய மறுவாசிப்புக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கல. எது ஞாபகம் இருக்கோ அதை அப்படியே சொல்லலாம்னு தோணுச்சு. அதில் சதத் ஹாசன் மட்டும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்தவர். 1912 அவருடைய கல்லறையில் இப்போவும் எழுதப்பட்டிருப்பது. இப்போ பாகிஸ்தானில் இருக்காரு. இந்திய பிரிவினை, பாகிஸ்தான் அது பிரிவினைக்கு அப்புறம் அவருடைய கல்லறையில் இப்போவுமே எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இங்கு சிறுகதை உலகின் மிகப்பெரிய முடிசூடா மன்னன் உறங்கி கொண்டிருக்கிறான், தயவு செய்து சத்தமாக பேசாதீர்கள் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் அவர் கல்லறையில் பொதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய எழுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா உருது இலக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷன். ஆனால் அவர் படிப்பில் உருது சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டதாகவும் சொல்கிறாங்க. உருது இலக்கியத்தில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இலக்கியவாதி. அவர் அதிகமாக எழுதியது பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிவினைக்கு முன்பாக இந்தியாவில் அவர் பாம்பேல மும்பை சினிமா உலகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறது. அவர் சில கதைகள்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நடிகளாக இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு சாதாரணமாக எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, மும்பையினுடைய அந்த உலகம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு. அவர் திரைப்படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு, வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் எல்லா அந்த மாதிரி தளங்களில் இயங்கி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மைக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே அப்படி அவருடைய சிறுகதைகள், குறுநாவல்கள்னு நிறைய இருந்தாலும், நான் இப்போ அவரை பற்றிய விஷயங்களை இப்போ சொல்லிட்டு ஒரு சிறுகதை மட்டும் இதில் சொல்லலாம். மிக சின்ன கதை, ஒரு 2 பக்கத்துக்குள்ளான கதை. அவர் சொல்லுவார், அவர் ரொம்ப பாதிச்சது எதுனா இந்திய பாகிஸ்தான் பிரிவினை. அதாவது இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிவினை மிக கொடூரமாக இருந்தது சொல்லுவாங்க. வன்முறை, எங்கே பார்த்தாலும் வன்முறை. முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அதாவது பாகிஸ்தானுடைய அந்த பஞ்சாப் மாகாணம் பாதி இங்கே இருக்கும், பாதி அங்கே இருக்கும். அங்கே இருக்க மக்கள் இங்கே வர்றாங்க, இங்கே இருந்து அங்கே போகிறாங்க. ரயில்களில் பிணங்களாக இறங்குகிறது. கபீர் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறைய பெண்கள், கற்பழிக்கப்பட்ட பெண்கள் யாருடைய கற்பம் என்று தெரியாமல் கலைப்பதற்கு வரிசையில் நின்றார்கள் அப்படிங்கிற உண்மை பொட்டல் அடிச்ச மாதிரி பயங்கரமா இருக்கும். இது அவர் நிறைய பாதிச்சது. அப்பதான் அவர் சொன்னாரு, அதை சொல்றாரு, அவர் பயங்கரமா சொல்றாரு, 1 லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், 1 லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி வருது. ஆனா ஒன்ன மறந்து போயிறாங்க, 2 லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டனர் அப்படிங்கிற அந்த செய்தியை ஏன் மறந்துடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஆழமா பதிவு செய்தார். பிரிவினைக்கு அப்புறம் அவர் பாகிஸ்தான் போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1955 அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு மொத்தமாகவே ஒரு 42 வயது வரைக்கும் தான் வாழ்ந்துருக்கிறது. அவருடைய எழுத்துக்கள்ங்கிறது வாழ்க்கையினுடைய உண்மைகளையும் அந்த யதார்த்தத்தையும் அப்படியே பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்ற விஷயம் தான். அப்ப அந்த பிரிவினையில 2 இளைஞர்களை பத்தி எழுதின ஒரு சிறுகதை. அது எனக்கு தலைப்பே இப்ப மறந்து போச்சு. தமிழ் படத்துல அந்த தலைப்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். அந்த கதை என்னன்னா, எங்க பார்த்தாலும் பற்றி எரிகிறது, நகரங்கள் பற்றி எரிகிறது, தெருக்கல்ல பிணங்கள் கிடக்கு, திடீர்னு ஒரு சத்தம், ஊழியர் சத்தம், திடீர்னு ஒரு குரூப் உள்ள அட்டாக் பண்றாங்க. அது இந்துக்கள் தெருக்களில் முஸ்லீம்கள் நுழைந்தனர், முஸ்லீம்கள் தெருக்கல்ல இந்துக்கள் நுழைந்தனர். அப்புறம் முஸ்லீம் மைனாரிட்டியா இருக்க தெருக்களில் இந்துக்கள் அதிகமா டாமினேட்டா இருக்கும்போது அவங்க கொண்டுட்டாங்க. முஸ்லீம்கள் அதிகமா இருக்க தெருக்கல்ல இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கும்போது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பியாவும் அன்பாவும் பழகிய மனிதர்கள் இப்போ குரோதம் பாராட்டுறாங்க. நீ முஸ்லீம் இல்ல அப்படின்னு இந்துக்கள் என்ற ஒரு நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நண்பர்கள் மட்டும் கடுமையா அதை தாண்டி மக்களுக்கு உதவி. அந்த 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருவர் முஸ்லீம், ஒருவர் ஹிந்து. 2 பேர் மிக நெருங்கிய நண்பர்கள். அவங்க 2 பேரும் அந்த தெருக்கல்ல பாத்தீங்கன்னா ஓடி ஓடி அந்த அடிபட்டு கிடக்கிறவங்களை பிணங்களை எல்லாம் எடுத்துட்டு வச்சு, பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் தன் வீட்டுல வச்சு அந்த இந்திய நண்பர் கவனிக்கிறாரு. எல்லாம் கவனிச்சாலும் போக 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 பாத்தீங்கன்னா அவர்களுடைய உறவினர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்து இளைஞனுடைய உறவினர்கள் சாகுறாங்க. இந்த முஸ்லீம் இளைஞனுடைய உறவினர் செத்தாலும் இந்த இந்து இளைஞனுக்கு ரொம்ப கோபம் வருது. நம்ம முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணாலும் நம்மளுடைய உறவினர்களை கொள்வோரும் முஸ்லீம் தானே கோபம் வருது. இப்போ பாத்தீங்கன்னா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு குன்றின் உயரத்துல 2 நண்பர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் புகை மண்டலம் எரியுது, எங்க பார்த்தாலும் கொளுத்தி விட்டு போயிடுறாங்க இல்லையா, அதனால எரியுது. இருவரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நீண்ட நேரம் கனத்த மௌனம் அவனை அறுத்துக்கிட்டே இருக்கு. திரும்பி அந்த முஸ்லீம் நண்பனை பார்க்குறான், அந்த ஹிந்து நண்பன்.
நீ நாளைக்கு பாகிஸ்தான் போயிடு, ஏன்னா நாளைக்கு நானே உன்னை கொன்னுடுவோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு நானே உன்னை கொன்றுவோன்னு பயமா இருக்குடா, உயிர் நண்பனை பார்த்து சொல்லலாம். எந்த அளவுக்கு மதம் என்கிற அந்த மதம் பிடித்த யானை வந்து எந்த அளவுக்கு அவர்களை நட்பை தாண்டி ஒரு வன்மத்தை விதைத்திருக்கிறது அப்படின்னு அந்த கதையில் அவர் சொல்லுவார். அந்த கடைசி வரிகள் ரொம்ப ஆழமா பதிவா இருக்கும். எங்க நானே உன்னை கொன்றுவோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அந்த நண்பன் வந்து இன்னொரு நண்பனை பார்த்து சொல்றான். அதோடு அந்த கதை முடியுது. அது மாதிரி இது 2 பக்கத்து கதை தான். அது மாதிரி நிறைய கதைகள் அவருக்கு வருது. நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய பார்க்கலாம். சதந்த ஹசன் மண்டோடைய கதைகளும் நிறைய நம்ம அது பற்றி பேசலாம், நிறைய உரையாடலாம். நன்றி.